நாம் தொடர்ந்து தேவனுடைய சமூகத்திலே வேதாகம குடும்பங்களை குறித்து நம்ம தியானித்து வருகிறோம். இந்த குடும்பங்களை குறித்து தியானித்து வரும் பொழுது நாம் நம்முடைய தேவனுடைய சமூகத்திலே இந்த குடும்பங்களில் இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய உதாரணங்கள் என்ன, நாம் தவிர்க்க வேண்டிய தவறுகள் என்ன என்பதை குறித்து நம்ம 2 காரியங்களை யோசித்து நம்ம தியானித்து வருகிறோம். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 25:11 ஆபிரகாம் மரித்த பின் அவன் குமாரனாகிய ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. இன்றைக்கு நம்மளுடைய தியானத்தின் தொடர்ச்சியாக ஈசாக்கு ரெபேக்காள் என்பவருடைய குடும்பத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக நம்ம ஆதாம் ஏவாள் குடும்பத்தை குறித்து நம்ம தியானித்தோம். அதன் பின்பு ஆபிரகாம் சாராள் குடும்பத்தை குறித்து தியானித்தோம். இப்பொழுது நம்ம ஈசாக்கு ரெபேக்காள் அவருடைய குடும்பத்தை குறித்து கடந்த வாரத்திலிருந்து தியானித்து வருகிறோம். அதை நம்ம தொடர்ந்து இன்றைக்கு தியானிக்க போகிறோம். கர்த்தாவே என்னோடு கூட பேசும். நாங்கள் குடும்பங்களாய் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்ன, நாங்கள் தவிர்க்க வேண்டிய தவறுகள் என்ன என்பதை குறித்து ஜெபத்தோடு கூட காத்திருக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். நம்முடைய கிருபையினாலே நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வாதமாக விளங்கும்படியாக, நாம் ஆசீர்வாதமான குடும்பங்களாக தேவனுடைய உதாரணங்களாக இருப்பதற்காக கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். இந்த ஈசாக்கு ரெபேக்கா குடும்பத்தை குறித்து தியானித்த பொழுது அதை 4 விதமான ஒரு கட்டங்களாக நாம் தியானிப்பதற்காக நம்ம கடந்த வாரத்திலே ஆரம்பித்தோம். முதலாவதாக அந்த திருமணத்தை குறித்து நம்ம தியானித்தோம், இந்த வெட்டிங். ரெண்டாவதாக திருமணத்தில் வீட்டில் இருக்கிற குடும்ப தலைவர், அதாவது ஹஸ்பண்ட் அல்லது ஃபாதர், அவரை குறித்து நம்ம தியானித்தோம். அதன் பின்பு அந்த மனைவியை, அதாவது அந்த குடும்பத்தின் தாயாக இருந்த ரெபேக்காளை குறித்து தியானிக்க இருக்கிறோம். அதன் பின்பு இந்த குடும்பத்தில் வந்த பிரச்சனைகளை குறித்து, ஏன் இந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தது என்பதை குறித்து தியானித்து அதன் பின்பு நம்ம ஜெபிக்க போகிறோம். சரி, கடந்த வாரத்தை என்ன தியானித்தோம்? முதலாவதாக அவருடைய திருமணத்தை குறித்து நம்ம தியானித்தோம். இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று எல்லாரும் சொல்லும்படியாக ஒரு உதாரணமாக விளங்குகிற ஒரு திருமணமாய் கர்த்தர் வைத்திருந்தார். கர்த்தரே ஜெபத்திற்கு பதில் கொடுத்து ஆபிரகாமுடைய வேலைக்காரனாகிய எலெயாசா ஜெபித்த அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு ரெபேக்காளை கர்த்தர் கொண்டு வந்து நல்ல மணமகள் என்பதை கர்த்தரே காண்பித்து கொடுத்தார். அந்த வேலைக்காரர் ஜெபித்தார், என்னுடைய எஜமானாகிய ஆபிரகாமுடைய தகப்பனே, நான் இதோ இந்த துறவண்டையில் இருக்கிறேன். இந்த வீட்டில் உள்ள, இந்த ஊரில் உள்ள பெண்கள் தண்ணீர் முள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் ஒரு பெண்ணை பார்த்து எனக்கு குடிக்க தண்ணீர் தர வேண்டும் என்று கேட்கும் பொழுது நான் உமக்கும் தருவேன், ஒட்டகங்களுக்கும் தருவேன் என்று சொல்லுகிற பெண் எவளோ அவளே என் எஜமானாகிய ஈசாக்குடைய ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்குக்கு கர்த்தர் நியமித்த பெண்ணாக இருக்க வேண்டும் என்று அவர் ஜெபித்தார். அந்த ஜெபத்தை கேட்டு சொல்லி முடிப்பதற்கு முன்பாகவே கர்த்தர் ஒரு அற்புதமான பதிலை கொடுத்தார். ரெபேக்காள் வந்து அதே போல கர்த்தர் காரியங்களை நடத்தி கொடுத்து அதை உறுதிப்படுத்தினார். ரெபேக்காளுடைய பெற்றோரும் அதற்காக இசைந்து வந்து இது கர்த்தரால் வந்த காரியம் என்று சொல்லி திருமணம் நடந்து முடிந்தது. நான் வந்து அப்படிப்பட்ட திருமணம் தான் நம்மலாம் விரும்புகிறோம், கர்த்தரால் நடத்தப்பட்ட திருமணமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி. We have to be assured that God has placed our spouse in our lives. Hallelujah. கர்த்தர் தான் நமக்கு என்று நல்ல ஒரு கணவனை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு மனைவியை கொடுத்திருக்கிறார். எல்லாரும் என்ன செய்வோம், திருமணம் முடிந்தபோது தான் எல்லாம் குறை கண்டுபிடிச்சிட்டே இருப்போம். அது வரைக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் எல்லாம் 10 குறை சொல்லிகிட்டே இருப்போம். இந்த மாதிரி ஒரு கணவன் வந்துட்டாரு, இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் வந்துட்டாரு சொல்லிகிட்டே இருப்போம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு என்று கொடுத்திருக்கிற ஒரு நல்ல கணவன், நல்ல மனைவியை கர்த்தர் தந்திருக்கிறார் என்பதற்காக எப்பொழுது துதித்து கொண்டே இருக்கணும். கர்த்தர் விரும்புகிறபடி தான் கர்த்தர் நடத்தி தருவார். அவரே எல்லாத்தையும் நடத்தி தருகிறவர். ஆகவே அதற்காக நன்றி செலுத்த வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன். ஆகவே திருமணங்களை கர்த்தர் தான் நடத்தி தருகிறார். ஆகவே தேவாதி தேவன் கொடுத்த குடும்பத்துக்காக நம்ம முதலாவது நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் நம்முடைய திருமணங்களை நடத்தி கொடுத்தார், நம்முடைய குடும்பங்களை நடத்தி வருகிறார். அதற்காக ஸ்தோத்திரத்தோடு நன்றியோடு கூட இருக்க வேண்டும். அதன் பின்பு அந்த குடும்ப தலைவனாகிய ஈசாக்கை குறித்து நம்ம தியானித்தோம். ஈசாக்கு எப்படிப்பட்ட மனிதராயிருந்தார்? அவர் ஒரு தியான புருஷராயிருந்தார், எப்பொழுதும் ஜெபிக்கிறவராயிருந்தார். அவர் திருமணத்துக்காக ரெபேக்காள் வரும் பொழுதே அவர் தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து திரும்பி வந்தார் என்று வேதம் அவரை குறித்து சொல்லுகிறது. ஆக தினந்தோறும் அவர் தியானம் பண்ணுகிறவர், தேவனுடைய காரியங்களை குறித்து தியானிக்கிற, கர்த்தரோடு நடக்கிற ஒரு உறவில் நின்றவர். அது மாத்திரமல்ல, தேவனுடைய உடன்படிக்கையில் நிற்கிறவர். ஆபிரகாமுடைய தேவன் சொல்லுகிறார், நான் ஆபிரகாம் எனக்கு பயந்தபடியினாலே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை நான் ஈசாக்குக்கு தருவேன், உன்னுடைய சந்ததியை கடற்கரை மண்டலத்தினையாய் பெருக பண்ணுவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல மாற பண்ணுவேன் என்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் உடன்படிக்கையையும் கர்த்தர் ஈசாக்குக்கு கொடுத்தார். ஆகவே ஈசாக்கு உடன்படிக்கையின் ஒரு மனிதன், ஈசாக்கு ஒரு தியான புருஷன். அது மாத்திரமல்ல, ஈசாக்கு விசுவாசத்தில் நின்று எப்பொழுதுமே ஜெபிக்கிற ஒரு மனிதராக இருந்தார். தனது மனைவியாகிய ரெபேக்காளுக்கு குழந்தை இல்லை என்று வந்தவுடனே மனைவியை குறை சொல்லவில்லை, தன் அப்பாவை பார்த்து குறை சொல்லவில்லை. அந்த பெண்ணை பார்த்து அழைத்து வந்தாரே அந்த வேலைக்காரர், அவரை பார்த்து அவர் கடிந்து கொள்ளவில்லை. மாறாக அவர் தேவனை பார்த்து ஜெபிக்கிறார். தன்னுடைய மனைவியாகி ஈசா ரெபேக்காளுக்காக அவர் ஜெபித்த பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா.
அப்ப நாம தேவனுடைய பிள்ளைகளை என்ன செய்யணும்? நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம தலைவர்களாக, குடும்ப தலைவர்களாக, தியான புருஷர்களாக இருக்க வேண்டும். குடும்ப தலைவர்களாக கர்த்தருடைய ரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய குடும்பத்திலே ஆசீர்வாதத்தை தருவார். இன்றைக்கு நம்ம ரெபெக்காளை குறித்து தியானிக்க போகிறோம். எப்படிப்பட்ட மனைவியாக ரெபெக்காளை கர்த்தர் வைத்திருந்தார், இந்த குடும்பத்தின் மனைவியாக, குடும்ப தலைவியாக கர்த்தர் எப்படி வைத்திருந்தார், அந்த ரெபெக்காளின் வாழ்க்கையில இருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை குறித்து நம்ம யோசித்து பார்க்க போகிறோம். சரி, இந்த ரெபெக்காளை குறித்து பார்க்கும் பொழுது அவள் முதலாவதாக அறிமுகம் செய்யப்படும் பொழுது ஆதியாகமம் 24வது அதிகாரத்தில் தான் நாம் அதை பார்க்கிறோம். அந்த துறவண்டையிலே நின்று அந்த வேலைக்காரன் ஜெபித்த உடனே அதுக்கு பதிலாய் ரெபெக்காள் செய்த காரியங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த ரெபெக்காள் எப்படிப்பட்ட ஒரு மனைவியாக இருந்தாங்க? அவள் மிகவும் உபசரிக்கிற ஒரு மனைவியாக இருந்தாங்க. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் குறைவுகளை பார்த்து மற்றவருடைய குறைவிலே அவர்களை சந்தித்து உதவி செய்கிற மனப்பான்மை உடைய ஒரு பெண்ணாகத்தான் ரெபெக்காளை கர்த்தர் வைத்திருந்தார். யாரோ ஒருத்தர் ஊரில் இருக்கார், தண்ணி கேட்கிறாரு, சரி போனவன் தண்ணி கொடுக்கலாம் என்று மாத்திரம் நினைக்கவில்லை. அவர்களுக்கு தேவை இருக்குமே, அந்த ஒட்டகங்களுக்கு தேவை இருக்குமே என்பதாக மிகவும் அதிகமாக விசாரித்து அன்போடு கூட கவனித்து கொண்ட ஒரு நல்ல ஒரு உபசரிக்கிற பெண்ணாக, ஒரு குடும்ப தலைவியாக கர்த்தர் வைத்திருந்தார். இப்போ நம்முடைய வீட்டுக்கு யாரும் வந்தாங்கன்னா, ஒரு கிறிஸ்தவ வீடு என்று சொன்னால், ஒரு குடும்பம் என்று சொன்னால் நாம் உபசரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம வீட்டுக்கு வரல உபசரிக்க வேண்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். ஆகையினாலே சிலர் அறியாமையினாலே தேவதூதரையும் கூட உபசரித்தது உண்டு என்பதாக வேதம் கற்றுத் தருகிறது. நம்மோடு கூட பேசும்படியாக, நமக்கு ஊழியம் செய்யும்படியாக கர்த்தர் பன்னிவிடை ஆவிகளாக தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார். அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் தேவதூதர்கள் வந்து உதவி செய்கிற பல காரியங்களை கேள்விப்படுகிறோம். என்னுடைய சொந்த அனுபவத்தில் கூட நான் 2 முறை தேவதூதர்களினாலே அந்த அனுபவத்தை நான் பெற்றிருக்கிறேன். ஆனால் அந்த தேவதூதர்கள் வருவார்கள் பொழுது ஏதோ ஒரு பெரிய ஒரு ரெக்கை வெடித்து கொண்டு நல்ல பிரகாசமாக இறங்கி வருவாங்க நம்ம எப்பொழுது நினைக்க கூடாது. கர்த்தர் தம்முடைய கிருபையை என்ன செய்யறாங்க? ஏதோ ஒரு சாதாரண மனிதர்களைப் போல வருவார்கள். அவர்களை உபசரிக்கும் பொழுது நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அந்த கிருபைகளை தருவார். அப்போ பார்த்தீங்கன்னா ரெபெக்காளோட வாழ்க்கையிலே அவர் உபசரிக்கிற ஒரு பெண்ணாக இருந்தார். தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உபசரிக்கிறவர்களாக மாற வேண்டும், மற்றவர்களுக்கு விசாரிக்கிறவர்களாக மாற வேண்டும், மற்றவர்களுக்கு ஏதாவது உதவி செய்வதற்கு தம்மை எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறவர்களாக மாற வேண்டும். இந்த குடும்பத்தை பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் உபசரிக்கிறவராக இருந்தார். அவர் யாரையும் சும்மா அனுப்ப மாட்டார். வீட்டில் யாரும் இருந்தாலும் உடனே கூப்பிட்டு ஊற்று, வாங்க உட்காருங்க பேசுங்கன்னு சொல்லுவார். எனக்கு இந்த நம்ம அமெரிக்க தேசத்தில் இருக்கிறோம், வெளியே யார்ட்டையும் பேச மாட்டோம். அங்கே போனால் யார்ட்டையும் பேச மாட்டேன், பக்கத்து வீட்டில் உள்ளவங்களும் பேரே தெரியாது. அப்படி தான் நம்ம ஒரு சமுதாயமாக மாறிவிட்டோம். ஆனால் இந்தியாவில் அப்படி இல்லை. வெளியில் போய் மற்றவங்கள்ட்ட பேசுவோம், எல்லாம் சொல்லி. இப்போ இந்தியாவில் பெற்றோர் வந்தாங்கன்னா சொல்லுவாங்க, இந்த ஊரில் என்ன இருக்குது, யாரும் பேச மாட்டேன்றாங்க என்று தான் பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் எப்போதுமே சொல்லுவாங்க நம்முடைய பெற்றோர் வரும் பொழுது. நாம் மாறுகிறவர்களாக இருக்கணும். நம்ம தான் ஒரு குடும்பத்தில், நம்ம குடும்பத்துக்கு யாரும் வந்தாங்கன்னா அவள் உபசரிக்கப்படுவார்கள் என்கிற ஒரு உதாரணமாக, எடுத்துக்காட்டாக, சாட்சியாக நம்ம தான் மாற வேண்டும். ஆபிரகாம் பாருங்க, அவர் வீட்டில் உட்கார்ந்திருந்தார், கூடார வாசலில் உட்கார்ந்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ திடீர்னு ஒரு 3 புருஷர் தன்னத்தில் வர பார்க்குறாங்க. தெருவில் போயிட்டு இருக்கிறாங்க 3 பேர். உடனடியாக ஆபிரகாம் என்ன செய்கிறார்? ஓடி போய் அவளை வரவேற்று, நீங்கள் சும்மா போகக்கூடாது, இங்கே வரைக்கும் வந்தீங்களே, எங்கள் வீட்டுக்கு வரணும், நீங்கள் ஒரு சாப்பாடு சாப்பிடணும், அப்புறம் தான் போகணும் என்று சொல்லி மிகவும் அன்பாக வரவேற்று உபசரிக்கிறார். ஆனால் அவருக்கு தெரியாது வந்தவர்கள் தேவதூதர்கள். 3 பேரையும் அவர் அழைக்கிறார், வாங்க சொல்லி உடனடியாக அவர் மாட்டு மந்தைக்கு ஓடி போய் ஒரு நல்ல ஒரு இளங்கன்றை பிடித்து கொண்டு வந்தாராம். அதுக்கப்புறம் வயசு எத்தனை? 99 வயசு. இப்போ 99 வயசு உள்ள கிழமை மாட்டு மந்தைகளை ஓடி போய் ஒரு கண்ணுக்குட்டியை பிடிச்சி கொண்டு வர்றாரு. யோசித்து பாருங்க, உபசரிப்பதற்காக அவ்வளவு தூரம் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறார். வந்து உடனடியாக சொல்லுகிறார், வேலைக்காரரை கொடுக்குறார். வேலைக்காரரை சீக்கிரமாய் சமைத்தானா. அவன் வேலைக்காரரை பார்த்தான், எங்கள் எஜமானி இப்படி ஓடுறாரு, அவரால் வேகமாக செய்யணும், அவர் வேகமாக சமைத்து கொடுக்கிறார். அப்போ சாப்பிடும்போது தான் அந்த தேவதூதர்கள் மூலமாக கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அவர் மறுபடியும் சாராளைக்கு பார்த்து பேசுகிறார், உற்பத்தி கால திட்டத்திலே நான் மறுபடியும் உங்களுக்கு வருவேன், நீ ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய். அது கர்த்தர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். எப்படி வந்தது, எப்பொழுது வந்தது? உபசரிக்கிற அந்த நேரத்துக்குள்ளாகத்தான் கர்த்தர் அந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. நீ மற்றவர்களுக்கு உபசரிக்கும் பொழுது கர்த்தர் பல ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவார். நம்முடைய குடும்பம் உபசரிக்கிற குடும்பமாக இருக்கிறதா? இல்லைன்னா இன்றைக்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். கர்த்தர் நாங்கள் அப்படியாக மற்றவர்களை உபசரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். லோத்துவை பாருங்க, லோத்து ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகன். லோத்து தன்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர்ட்ட கேட்காம அவர் எங்கே போயிட்டார், சோதோமில் போய் குடியிருந்தார். ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் உபசரிக்கிறவராக இருந்தார். கர்த்தர் வந்து சொல்கிறார் ஆபிரகாமை பார்த்து, இந்த சோதோம் குமாரோட கூக்குரலினுடைய செவியிலே கேட்கிறது, நான் அதிலே செய்தபடி நடக்கிறார்களா இல்லையா என்று பார்ப்பதற்காக நான் போகிறேன் என்று சொல்லி 2 தூதர்களை கர்த்தர் அனுப்புகிறார். இந்த தூதர்கள் வருகிறார்கள், அங்கே ரோட்டில் போகிறாங்க. லோத்து உடனடியாக பார்த்து என்ன செய்கிறாரு? சும்மா விட்டுட்டு போல,
வாங்க இந்த கூப்பிடுறாரு. ஆபிரகாம் எப்படி அந்த 3 பேரை அழைத்தார், அப்படியாக லோத்து அழைக்கிறார். அவங்களை பார்த்து 2 பேரும் வாங்க எங்கள் வீட்டுக்கு வாங்க, நீங்கள் வீதியில் ராத்தங்க வேண்டாம். அவங்க சொன்னாங்க இல்லை நாங்கள் ரோட்டில் படுத்துக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க சொன்னாங்க இல்லை நீங்கள் எங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், என்னுடைய கூரைக்குள்ளாக வரணும்னு சொல்லி மிகுந்த அன்போடு கூட அவளை வரவேற்று உபசரிக்கிறார். அதன் பின்பு நடந்து நமக்கு தெரியும், அந்த இரவிலே அநேகர் போக்கிரிகள் வந்து அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டார்கள். தேவன் அந்த குடும்பத்துக்கு இரக்கம் செய்தார். அல்லேலூயா. உபசரித்தார் அல்லவா, கர்த்தராகவே அவளுக்கு ஏற்ற கிருபையை கொடுத்தார். பார்த்தீங்கன்னா தெய்வம் சொல்லுகிறார், கானான் தேசத்திலே ஒரு வேசி இருந்தால், ராகாப் என்கிற வேசி. அந்த வீட்டுக்கு பக்கத்தில் இந்த அது இப்போ வேவு பார்ப்பதற்காக வேவுகாரர்கள் போகிறார்கள் இஸ்ரவேலர். அந்த வேசி அவளை ஏற்றுக்கொண்டாலும் அவன் வீட்டில் உபசரித்தாள். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாவலை கத்தர் கொடுத்தார். அல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கத்தரது குடும்பம் நம்முடைய பாதுகாவலை தரணும். இன்றைக்கி உங்கள் அன்பினாலே நீங்கள் உபசரிக்கிறதுனாலே அநேகர் கத்தரை ஏற்றுக்கொள்ளும்படியான மாற்றத்தை கத்தர் தர முடியும். நீங்கள் தான் அதை செய்யணும். என்னதான் ஞாபகம் இருக்கிறது, நான் MCA படித்து கொண்டிருந்தேன், 3வது 3rd year படித்து கொண்டிருந்தேன். படித்து முடித்து திருச்சியில் படித்தேன். முதல் இன்டர்ன்ஷிப் எனக்கு சென்னையில். அப்போ கடைசி செமஸ்டர். நான் சரி எங்கள் அப்பாட்ட காசே கேட்காம நானே தனியாக வாழ்க்கை நடத்தணும் அப்படி தான் போகிறேன். அது வரைக்கும் அப்போ தான் ஃபீஸ் கட்டிகிட்டு இருந்தாங்க காலேஜில். அப்போ எனக்கு ஸ்டைப்பன் கொடுத்தாங்க 600 ரூபா, ஒரு மாதத்துக்கு 600 ரூபா சென்னையில். அப்போ அந்த 600 ரூபாய்க்குள்ள வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும், ட்ரெயினில் போயிட்டு வரணும் வேலைக்கு, எல்லாத்துக்கும் தேவைக்கு இந்த 600 ரூபா தான். ஆகலாம் அங்கே போய் பார்க்கணும்னு சொல்லி நான் போகிறேன். எனக்கு சென்னைக்கு முன்பின் போனது கிடையாது, அங்கே சென்று நான் தங்கினது கிடையாது, எங்கே சென்று தங்குவது என்று எனக்கு எதுவுமே தெரியாது. அங்கே சென்று ஒரு YMCA ஒரு ஹாஸ்டலில் ஒரு 3 நாள் இடம் கொடுப்பாங்க. அதில் ஒரு இடத்துல தங்கியிருந்து அடுத்த நாள் நான் வீடு பார்ப்பதற்காக சென்றேன். எங்கே போய் வீடு பார்க்கன்னு தெரியாது. எல்லாம் சொன்னாங்க வேலை வந்து எண்ணூரில் இருக்குது, அந்த எண்ணூரில் ஃபேக்ட்ரி, அசோக் லைலண்ட் ஃபேக்ட்ரி, அங்கே தான் எனக்கு வேலை ஃபஸ்ட் இன்டர்ன்ஷிப் என்று சொல்லியிருந்தாங்க. சரி, அதுக்கு பக்கத்தில் எங்கே தங்கலாம்னு சொன்னப்போ திருவொற்றியூர் என்கிற ஒரு ஊர் இருக்கிறது, நீ அங்கே போகலான்னு சொன்னாங்க. எனக்கு திருவொற்றியூர் நல்லா என்னன்னு தெரியாது. அவனை கேட்டேன் எங்கே இருக்குது அது அப்படி கேட்ட சொன்னாங்க. இந்த டவுன் பஸ்ஸில் போனீங்கன்னா ஒரு நம்பர் சொன்னாங்க 115, அதை சொன்னாங்க. அந்த நம்பரில் ஏறி போனீங்கன்னா நேராக திருவொற்றியூர் போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. நான் அந்த பஸ்ஸில் ஏறிட்டேன். எனக்கு கண்டர் வந்து கேட்குறாரு எந்த ஸ்டாப்புக்கு போகணும் டிக்கெட்டுன்னு கேட்குறாரு. எங்கள் ஸ்டாப் பேரும் தெரியாது. நான் அவர்கிட்ட கேட்டேன் சரி எங்கே போகுது இந்த பஸ் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார் தேரடிக்கு போகுதுன்னு சொன்னார். சரி அப்போ தேரடிக்கு டிக்கெட் தாங்க, அது கடைசி வரைக்கும் போகட்டும் என்று சொல்லிவிட்டு நான் வெளியில் பார்த்துட்டே இருந்தேன், எங்கேயாவது வீடு மாதிரி தெரிஞ்சு தான் இறங்கிடலாம் அப்படின்னு சொல்லி. அவனை கேட்டேன் எவ்வளோ தூரம் ஆகும்னு கேட்டேன். அவங்க சொன்ன ஒரு 1 மணி நேரம் ஆகும்னு சொன்னாங்க. நான் முடிவு செய்து கொண்டேன், சரி 45 நிமிஷம் ஆன உடனே நான் வெளியில் பார்த்துட்டே வரலாம், எங்கே வீடு பார்க்குறப்போ இறங்கிடலாம், அங்கே போய் வீடு தேடலாம் என்று நான் நினைத்து கொண்டேன். சரியாக அந்த தேரடிக்கு முன்பாக 2 ஸ்டாப்பு முன்னால் இறங்கிட்டு உள்ளே ஊராக போய் நான் தேடி அந்த வீட்டில் போய் எங்கே வீடு தேடுன்னு போகிறேன், தெரியாது, அனுபவம் இல்லாதவன், அவர் சிறு இளைஞனாக இருந்தவன். அப்போ தெருவில் போய் எங்கே போய் வீடு தாங்க கேட்க முடியுமா? ஆனால் அப்படி தான் போயிட்டு இருந்தேன். ஒரு பாட்டி மாதிரி நாங்கள் வீட்டில் வாசலில் உட்காந்தாங்க. நான் ரூம் பார்க்குறேன், வீடு பார்க்குறேன்னு சொன்னோன்னே அவங்க சொன்னாங்க எங்கள் வீட்டில் ஒரு வீடு ஒரு போர்ஷன் இருக்குது, ஒரு ரூம் இருக்குது, தங்கி கொள்ளலான்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். சரி வாடகைலாம் பேசும்போது அவங்க சொன்னாங்க தம்பிக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டாங்க. எனக்கு கல்யாணம் ஆகலைன்னு சொன்னேன். உடனே அவங்க சொன்னாங்க இந்த கல்யாணம் ஆகலாம் எங்கள் வீட்டில் வைக்க மாட்டோம், வாடகைக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி அப்போ என்ன செய்யலாம்? அப்போ திருப்பி சுற்றி வந்தேன். நல்ல வெயில், மதியம் ஒரு மணி இருக்கும். வழியும் தவறிட்டேன், எப்படி திருப்பி மெயின் ரோடுக்கு போகுது பஸ் ஸ்டாண்டுக்கு போகலான்னு தெரியல. அப்போ போய்கொண்டு போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடல் சத்தம் கேட்குறது, கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்று ஒரு நல்ல ஃபேமஸ் சாங். எல்லாம் கேட்குறீங்களா? பாதி பேர் நான் கேட்டிருக்கீங்க. இப்போ தேடி பாருங்க, நல்லாயிருக்கும் சாங், வெரி ஓல்டு சாங். ஐ க்ரூ அப் ஹியரிங் த சாங் எவ்ரிடே ஆல்மோஸ்ட். சொன்னேன் அந்த சத்தத்தை கேட்டேன். சரி யாரோ ஒரு கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க, அப்போ அங்கே போய் கதவை தட்டலாம், நம்பி கதவை தட்டலாம் என்று போனேன். அது ஒரு வீட்டில் மாடியில் ஒரு 7-8 அறைகள் இருந்தது. அதில் ஒரு 3-4வது அறையிலிருந்து பாடல் வந்து கொண்டு இருக்கிறது. நானும் மேலே ஏறி போய் கதவை தட்டினேன். பார்த்தா ஒரே விறுவிறுத்து நிற்கிறேன், என்ன சொல்லுவது என்று தெரியல, யார் வருவாங்கன்னு தெரியல. உள்ளேருந்து ஒரு வாலிபர் ஒருவர் கதவை திறந்தார். அவருடைய பேர் மாசிலாமணி. நான் அவர் முன்பு பார்த்ததில்லை, அறிமுகமானவன் அல்ல. அவர் தான் பாடலை ஒரு கேசட் பிளேயர் வைத்து ஒரு ஒலிக்க செய்து கொண்டு கேட்டுக்கொண்டிருந்து தன் வேலைக்கு கிளம்பி கொண்டு இருக்கிறார். 2 மணிக்கு ஒரு வேலைக்கு போகணும். அப்போ அவர் அங்கே ஒரு லேபர் ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுகிறவர், ஃபேக்ட்ரியிலே அவர் அசம்பிளி லைனில் வேலை செய்கிறவர். அவர் என்னை பார்த்த உடனே மேலே கீழே பார்த்தாரு. நான் இப்போ ஒரு பேட்ஜ் போட்டிருப்பேன். அப்போ பார்த்தா கிறிஸ்டியன், ஒரு நல்ல ஒரு வசனம் போட்டிருப்பேன் பேட்ஜ். அவர் அந்த மேலே வெளில பார்த்தாரு, வசனம் போட்டுக்கணும். முதல்ல அவர் கேட்ட கேள்வி நான் இன்னும் மறக்க மாட்டேன். கொஞ்சம் மோர் குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். அதான் கேட்டார் என்று முதல்ல, வேறு எதுவுமே கேட்கல. நம்ம கண்டிப்பாக குடிக்கிறேன்னு சொல்லி மோர் கொடுத்தாரு. அதை குடித்தப்போ தான் கேட்டால் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். நான் தங்குறதுக்கு இடம் பார்த்து கொண்டு போய் சொன்ன உடனே நீங்கள் கவலையப்படாதீங்க, இந்த ரூமில் நாங்கள் 2 பேர் தங்கியிருக்கிறோம், நீங்கள் 3வது ரூம்மேட்டாக வந்து தங்கி கொள்ளலாம், எப்போ வரீங்கன்னு கேட்டார். உடனே நான் அவரை பார்த்து சொன்னேன், நான் OMCயில் போட்டிருக்கிறேன்,
இன்றைக்கி தான் தங்க முடியும், இப்போ எடுத்து வரலாமான்னு கேட்டேன். ஆமாம் நீங்கள் வாங்க, நான் வேலைக்கு போயிடுவேன்னு சொல்லிவிட்டு ரெண்டு ஒரு வார்த்தையுமே கேட்கல. அவர் சாவி எடுத்து கொடுத்தார். இதான் ரூம் சாவி, நீங்கள் எப்போனாலும் வந்து தங்கி கொள்ளலாம். யாராவது கொடுப்பீங்களா? வீட்டு சாவி கொடுப்பீங்களா யாராவது? அவர் அப்படி தான் செய்தார். யாராவது கொஞ்சம் பயம், இவர் சரியான ஆளா இல்லையா? பஸ்ஸில் ஏறி போயிட்டுருக்கேன், OMCக்கு போகும்போது மனசில் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், இங்கே தங்கணுமா வேணாமா அப்படின்னு. அப்போ ஜெபித்து கொண்டு முதலாவதாக முதல் முறையாக நான் ஒரு தேவதூதனோடு உள்ள அனுபவத்தை அப்போ தான் நான் பெற்றுக்கொண்டேன். நான் பஸ்ஸில் போயிருக்கேன், ஒரே கூட்டமாக இருக்குது மக்கள்லாம். எனக்கு பயம், யாருக்காவது தெரிஞ்சிருந்தாலும் ஊருக்கு புதுசு என்ன ஏதாவது சொல்லிடுவாங்க, பயத்தில் இருக்கிறேன் அமைதியாக. அப்போ திடீர்னு பார்த்தா ஒரு ஆள் வந்தால் பார்த்தா, ஆளை பார்த்தா கேடியமாக இருக்கிறான், பார்த்தாலே பயமாக இருக்குது மூஞ்சியை பார்த்தாலே. ஐ வாஸ் அவாய்டிங் ஹிம். பஸ்ஸில் பயங்கர கூட்டம், அந்த ஆளுங்க வந்தால் நான் அங்கே போயிடுவேன், அங்கேருந்து எங்கே போயிடுவேன். ஒரு 4-5 ஸ்டாஃப் முடிஞ்ச உடனே உட்காரக்கு இடம் கிடச்சி நான் போய் உட்காந்துட்டேன். உட்காந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டாஃப் இதே ஆள் வந்து பக்கத்தில் வந்து வர்றாரு. எனக்கு ரொம்பவே ஒன்றும் பேசாமல் நான் அந்த ஒருத்தர் அந்த ஆள் தான் கர்த்தர் அனுப்பின ஒரு தேவதூதன். அவர் கொஞ்சம் எல்லா தேவதூதனும் அன்பாக இருக்கிறவங்க இல்லை, பயப்படணுன்னே. அவர் இதை பார்த்து கேட்டார், தம்பி ஊருக்கு புதுசா அப்படின்னு கேட்டார். எனக்கு என்ன சொல்கிறது இல்லை, வாயில வார்த்தையும் வரல. ஆமாம் என்று சொன்னேன். எங்கே தங்கி இருக்கிறீங்க அப்படின்னாரு. அடுத்து இவட்ட போய் நான் இன்னும் மாட்டிட்டோப்பேன், பார்க்குறேன் தங்க இடம் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னார், நான் உங்களுக்கு தங்க இடம் தரவா அப்படின்னு கேட்டார். உடனே எனக்கு இந்த ஆள் என்ன பார்த்தா கேடியமாக இருக்கிறான், இடம் தரேன் எப்படி தருவான் என்ற கேள்வி. ஐ வாண்ட் டு அவாய்ட் ஹிம். ஐ டிடன்ட் வாண்ட் டு டாக் டு ஹிம். ஐ வாஸ் ரியலி அஃப்ரைட். உடனே அவன் சொன்னார், அந்த ஆள் சொன்னார் என்கிட்ட, ஒரு பேப்பரும் பேனாவும் கூட நான் அவனுக்கு அட்ரஸ் தரேன் தங்க வேண்டிய இடத்துக்குன்னு சொன்னார். இந்த ஆளை எப்படியாவது கட் பண்ணிவிட்டால் போதும் அப்படின்னு சொல்லி அவசரமாக ஒரு பேனாவை எடுத்து எழுதி கொடுத்தேன். அவர் அதில் ஒரு அட்ரஸ் எழுதி என் கையில் கொடுத்தாரு. அடுத்த ஸ்டெப்பில் இறங்கி போயிட்டார். நான் அந்த ஆள் போகிற வரைக்கும் அந்த பேப்பரை திறந்து கூட பார்க்கல. அந்த ஆள் போன எடுத்து திறந்து பார்த்தா, நான் எந்த இடத்துல போய் கதவை தட்டினேனோ, நான் எந்த மனிதரோடு பேசினேனோ அதே பெயர் அதே விலாசம் எழுதப்பட்டிருந்தது. அல்லேலூயா. நீங்கள் உபசரிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள், தேவதூதர்களை உபசரிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள். ரெபெக்காவை பாருங்க, அவ்வளோ உபசரிக்கிற ஒரு தாயாக இருந்தாங்க. அப்படிப்பட்ட உபசரிப்பு இருந்தால்தான் நல்ல ஒரு குடும்பத்தில் கர்த்தர் திருமணம் நடப்பதற்காகவும் கர்த்தர் கிருபை செய்து கொடுத்தார் அந்த ரெபெக்காவோட வாழ்க்கையில். ஆகவே முதலாவதாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், ரெபெக்கா நல்ல ஒரு அது மாத்திரமல்ல, ரெபெக்காள் எப்படிப்பட்ட தாயாக இருந்தாங்க தெரியுமா? ஒரு விசுவாச தாயாக இருந்தாங்க. மிகுந்த விசுவாசத்தோடு இருக்கிறவங்களாக இருந்தாங்க. தன்னுடைய வாழ்க்கை குறித்து கர்த்தர் என்ன செய்வார் என்பதை குறித்து ஒரு நிச்சயத்தை கொண்டு இருந்தாங்க. அவங்களுக்கு பெண் பார்க்க வந்த பொழுது அவர் யாருன்னே தெரியாது, வேறு எந்த ஊரில் இருக்காது, கானான் தேசம் எங்கேயோ இருக்கிறது. ஆனாலும் கூட பாருங்க, அவங்க கர்த்தரை நம்பி முற்றிலுமாக விசுவாசத்தோடு கூட தான் பயணத்தில் வந்தாங்க. அது மாத்திரமல்ல, 20 வருஷங்களாக குழந்தை இல்லை, 20 வருஷங்களாய் குழந்தை இல்லாமல் மலடியாக இருந்த போதும் கூட கர்த்தர் எனக்கு தருவாருங்கிற பெரிய ஒரு விசுவாசம். அல்லேலூயா. சாராளை குறித்து நம்ம தியானித்தோம். அவங்க எப்படி இருந்தாங்க? ஒரு செகண்ட் ஹேண்ட் ஃபெய்த். எப்போ மற்றவங்க சொல்றதை கேட்டு, தன்னுடைய கணவன் சொன்னதை மாத்திரமே கேட்டு அவங்க எப்பொழுதும் தங்கி எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க. ஆனால் கர்த்தரில் அவங்க விசாரிக்கலை. ஆனால் இந்த ரெபெக்காள் அப்படிப்பட்டவங்க இல்லை, அவங்களை சென்று கர்த்தரில் விசாரிக்க சென்றார்கள். அவரை பார்த்து கர்த்தர் என்ன நடக்குது, என்னுடைய வயிற்றிலே குழந்தைகள் மோதி கொண்டிருக்கிறார்கள் என்ன என்று கேட்ட பொழுது கர்த்தர் ஒரு பதிலை கொடுத்தார். உனக்குள்ளாக 2 ஜனங்கள் உருவாவார்கள், மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்று கர்த்தர் பதில் கொடுக்கும்படியாக கர்த்தரிலே பதில் பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஜெபிக்கிற ஒரு தலைவியாக இருந்தாங்க. பாருங்க, வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் எவ்வளோ கிருபையில தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குடும்பமாக அப்படியாக ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். ரெபெக்காவுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் இருந்தாங்க. தேவனோடு கூட உறவாடுகிறதுல பெரிய ஒரு உறவிலே சிறந்திருந்தாங்க, விசுவாசத்தில் வல்லவர்களாக இருந்தாங்க, ஜெபத்தில் சிறந்தவர்களாக இருந்தாங்க, மற்றவர்கள் உபசரிக்கல சிறந்தவர்களாக இருந்தார்கள். அதுதான் கர்த்தர் கொடுக்குற ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு நம்முடைய குடும்பம் அப்படியாக மாறணும். அப்படி இல்லைன்னா இன்றைக்கு அர்ப்பணித்துக் கொள்ளணும். கர்த்தாவே என்னை அப்படி மாற்றும், மற்றவர்கள் நான் உதவியாக இருக்கணும், உபசரிப்பாக இருக்கணும், நான் மற்றவர்கள் அன்போடு கவனித்துக் கொள்ளணும், விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவனாக மாற வேண்டும் என்கிற ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளாக நம்ம வர வேண்டும். ஆனால் பாருங்க, அந்த குடும்பம் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த குடும்பம். கர்த்தர் தான் ஈசாக்குவை ரெபெக்காளையும் ஒருவருக்காக ஒருவர் நியமித்து கொண்டு வந்து கொடுத்தார், குடும்பமாக மாற்றினார்.
ஈசா கூட வாழ்க்கை தான் பெரிய ஒரு தெய்வபக்தி உள்ள மனிதனாக இருக்கிறார், உடன்படிக்கை பெற்றவராக இருக்கிறார், ஜெபிக்கிறவராக இருக்கிறார், தியானம் செய்கிறவராக இருக்கிறார். ரெபேக்காளை பார்த்தா உபசரிக்கிறவர்களாக இருக்கிறாங்க, அவர்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறாங்க, அவர்களும் விசுவாசத்தில் இருக்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கர்த்தரிடத்திலிருந்து எல்லா வாக்குத்தத்தங்களும் பெற்றுக்கொண்ட ஒரு நல்ல குடும்பமாக இருக்கிறாங்க. அவருடைய வாழ்க்கையில் எந்த குறைவும் இருக்க முடியாது என்று நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனால் பாருங்கள், அந்த குடும்பத்தில் கூட பிரச்சனைகள் வந்தது. எவ்வளவு பெரிய குடும்பத்தில் கூட நம்ம ஒரு சின்ன ஒரு கவனமாக ஏதாவது செய்த போதும் நம்முடைய வாழ்க்கையிலே நாமே சத்துருக்கு இடத்தை கொடுத்து விடுகிறோம். அதுக்கு தான் மிகவும் கவனமாக இருக்கணும். நீங்கள் தேவ பிள்ளைகளாக நீங்கள் இருக்கலாம், நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கலாம், ஆனால் தினந்தோறும் தேவனோடு நடக்கிறவர்களாக இருக்கணும். ஒரு நாளும் கூட தேவனுடைய விசுவாசத்திற்கு பின்னா மாறிவிடக்கூடாது. எப்பொழுது ஒரு நிமிஷத்தில் நீங்கள் மாறுகிறீர்களோ அப்பொழுது சத்துரு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளாக வர வாய்ப்பு உண்டு. நீங்கள் யோசித்து பாருங்க. இட் ஆல் டேக்ஸ் இஸ் ஒன்லி ஒன் ஸ்மால் வீக் லிங்க், தட்ஸ் ஆல் இட் டேக்ஸ். உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய கோட்டையாக எல்லாத்துலையும் சிறந்து இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பிரச்சனைக்கு நீங்கள் அலோவ் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதன் மூலமாக சாத்தான் வந்து உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதங்களை திருடி போடுவான். He can never defeat God. God will still fulfill his purpose. உங்களுடைய குடும்பத்துக்காக கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் நிச்சயமாக அவர் தருவார். ஆனால் நீங்களுடைய சமாதானத்தை இழந்து போய் உங்களுடைய ஆசீர்வாதத்தின் மத்தியில் என்னை இருக்க முடியாதபடி சமாதானம் இல்லாத வாழ்க்கையாக மாறுவதற்கு சாத்தான் கொண்டு வந்து வைத்து விடுவான். ஆகவே தான் அதை குறித்து கவனமாக இருக்கணும். இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தது, ஏன் இந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்தது என்று பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் மூலமாகத்தான் அந்த பிரச்சனை வர ஆரம்பித்தது. குடும்பத்தில் ஒவ்வொரு குடும்பத்தில் பிரச்சனைகள் சிலர் மூலமாக தான் வரும். சில வீட்டில் மாமியார் மூலமாக வரும், சில வீட்டில் வரதட்சணை மூலமாக பிரச்சனை வரும், சில குடும்பத்தில் சொத்து பிரச்சனை, அதனால தான் குடும்பத்தில் பிரச்சனை அடிக்கடி வரும். இன்னும் சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வர பணம் அந்த வரவு செலவு செய்யல உள்ள பிரச்சனை, அதனால வருகிற பிரச்சனைகள் வரும். சில குடும்பங்களில் பிள்ளைகள் மூலமாக பிரச்சனை, பிள்ளைகள் கீழ்ப்படியாதவர்களாக இருப்பாங்க. ஆனால் இந்த குடும்பத்தில் வந்த பிரச்சனை சற்று வித்தியாசமானது. 2 பேரும் பிறந்த 2 குழந்தைகள் பிறந்துட்டாங்க, இரட்டை குழந்தைகள் ஏசாவும் யாக்கோவும் பிறந்துட்டாங்க. 2 பேரும் வித்தியாசமாக இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏசா வித்தியாசமாக இருக்கிற பார்த்தா உடம்பு சரீரம்லாம் ஒரே ரோமம் நிறைந்தவராக இருக்கிறார், சிவப்பாக இருக்கிறார். யாக்கோவை பார்த்தா அவர் நார்மலான ஒரு குழந்தையாக இருக்கிறார், பார்த்தா அவர் ஜென்டில்மேன் மாதிரி இருக்கிறார். இவரை பார்த்தா வந்து வைல்டு மேன் மாதிரி இருக்கார், அவர் ஜென்டில்மேன் மாதிரி இருக்கார். டோட்டலி ஆப்போசிட். அவங்க குடும்பத்தை யோசித்து பாருங்கள், பிள்ளைங்கள்லாம் வித்தியாசமாக தான் இருப்பாங்க. 2 பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. மூத்த பிள்ளை ஒரு மாதிரி தான், சின்ன பிள்ளை எல்லாம் வரைக்கும் ஊருக்கு குத்தி இருந்துடும், எல்லாரையும் போட்டு சண்டை போட்டு வாங்கியிருந்துடும். அப்படி தான் இருக்கும். 2 குழந்தையும் அப்படி தான் வித்தியாசமாக இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நேச்சுரலி அவங்க வாழ்க்கையில் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏசாவை பார்த்தீங்கன்னா ஹி குடன் கேர்லெஸ், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அவர் தான் உல்லாசமாக இருந்து நான் வந்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுகிறவர், அவுட்டோர்ஸ் மேன், ஹண்டர், நல்ல வேட்டைக்காரர், அப்படி தான் செய்கிறவர். ஆனால் யாக்கோவை பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்து எப்போதும் அம்மாவுக்கு உதவி செய்கிறவர், அம்மாவுக்கு எதுவும் அடுப்பில் எதுவும் தேவைன்னா ஹெல்ப் பண்ணுவார். அதுதான் அவர் யாக்கோவோட வேலை, வீட்டிலே இருப்பார். இப்போ நேச்சுரலி பார்த்தீங்கன்னா ஈசாக்கு ரொம்ப ஏசாவை பிடிச்சி போச்சு, அதுதான் எனக்கு ஃபேவரேட் சன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அம்மா சொல்லிட்டாங்க, ரெபேக்கா சொல்லிட்டாங்க, எனக்கு ஃபேவரட் சன் யாக்கோபு தான், அவன் தான் எனக்கு அடுப்பு பார்த்துக்குவான், வீட்டில் வந்து ஏதாவது கூழ் வச்சு தருவான், கொஞ்சம் எனக்கு வயசாச்சுன்னா கூழ் வச்சு காப்பாற்று அவன் தான் பண்ணுவான். அவன் பெரியவரை நம்ப முடியாது, அவன் ஓடிடும் வாங்கியாது, அப்படி தான் அவங்க நினச்சிருப்பாங்க. அப்போ அதனால தான் பிரச்சனை. 2 பேரும் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஒவ்வொரு குழந்தையை தனியாக நேசிக்க ஆரம்பித்தார்கள். they started to play favoritism between the children. அதை பற்றி நீங்கள் யோசித்து பார்க்கணும். நம்ம குடும்பத்தில் குழந்தைகள் தான் எல்லாரையும் ஒன்றாக நேசித்து நம்ம பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். சாத்தான் வெகு சுலபமாக அந்த குடும்பத்திலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தவறான காரியங்களை கொண்டு வந்து விடுவோம். நாம் அதற்கு கவனமாக இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டும். நான் கூட வளரும்போது நினைத்துக் கொள்வேன், எங்கள் அப்பா அம்மாலாம் மற்றவங்கள தான் நேசிக்கிறாங்க, என்னை மட்டும் நண்பு காட்ட மாட்டாங்க, நான் நினைத்துக் கொள்வேன், தப்பாக நினைத்துக் கொள்வேன். அப்படியாக நான் சொல்லுவேன், எங்கள் அம்மா வீட்டில் சொல்லும்போது பேசுவேன், என் வீட்டில் எங்கள் அக்கா, எங்களுக்கு ஒரு அக்கா, நான் சொல்லுவேன், நான் வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு மகள் இல்லை, அதனால தான் நீங்கள் என்ன நேசிக்க மாட்டீங்க, யூ லவ் யுவர் டாட்டர் ஒன்லி அப்படின்னு சொல்லுவேன். அப்புறம் சொல்லுவேன், நாங்கள் 3 பிரதர்ஸ். அப்போ சொல்லுவேன், நான் வந்து மூத்த பையனும் இல்லை, ஐ ஹேட் எல்டர் பிரதர், ஒரு அண்ணன் இருந்தார். அதனால் சொல்லுவேன், நீ அண்ணன் தான் நீங்கள் நான் பெரியவன் இல்லையே, மூத்த பையன் நான் இல்லையே, அதனால நீங்கள் என்னை நேசிக்க மாட்டீங்க என்று சொல்லுவேன். அப்புறம் சொல்லுவேன், நான் கடைக்குட்டியும் கூட இல்லை, எனக்கு கீழே ஒரு தம்பி இருக்கான், நீங்கள் அவனை தான் நான் நல்லா நேசிப்பீங்க, என்ன நேசிக்க மாட்டீங்க நான் சொல்லுவேன். அப்புறம் வளர்ந்து வரும்போது அப்படிப்பட்ட பல விதமான பிரச்சனைகள் இருந்து சாத்தான் வந்து உள்ளத்தில் போட்டுக்கொண்டு தான் வருவான். அப்போ நம்முடைய பிள்ளையோட வாழ்க்கையில் அப்படியான பிரிவினைகளை சாத்தான் கொண்டு வந்து வருவான். அவன் கெட்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிகிறவன். இப்போ பிள்ளையோட வாழ்க்கையில் வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன செய்யணும், பெற்றோராக பிள்ளைகளை கர்த்தர் எதற்காக அழைத்திருக்கிறார் என்று அறிந்து அவர்கள் அழைத்த அழைப்புக்கு நேராக கொண்டு வருவதுதான் நம்முடைய கடமை. ஒன்றாக நேசிப்பது தான் நம்முடைய கடமை. ஒருவனை அல்லது ஒரு மகளை மாத்திரம் நேசித்து மற்றவர்களை விட்டு வருகிற ஒரு தன்மைக்கு நீங்கள் வரக்கூடாது. தாயும் தகவல் ஒன்றாக நீங்கள் இருக்கணும். You cannot always discipline one and let the other get away with the same thing always.
You cannot do that. You have to be watchful, and you cannot love one person exceptionally well. It always brings trouble. யோசேப்பு பார்த்தீங்கன்னா அவர் தான் கடைக்குட்டி. அப்பாவுக்கு ரொம்ப பிரியம். அப்பா சொல்லிட்டார், இவருக்கு தான் பெஸ்ட் சன். அதனால் என்ன செய்ய போகிறேன், பல வருடமான அங்கீஸ் பண்ணி கொடுக்க போகிறோம், நல்லா கோட்டு பண்ணி கொடுத்துட்டாரு. அதுதான் பிரச்சனைக்கே ஆரம்பம். அவர் பண்ணி கொடுத்து தான் பிரச்சனை. எல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஏன் மட்டும் எனக்கு மட்டும் இல்லை, ஏன் எனக்கு மட்டும் இல்லை என்று சொல்லி மற்ற எல்லா சகோதரரும் அவனை பகைக்க ஆரம்பித்தாங்க. அப்போ தகப்பன்மார் அல்லது பெற்றோர், தாயாக இருக்கிறவங்க, அம்மா இருக்கிறவங்க ஏதாவது தவறாக இப்படி பிள்ளைகளை நடத்திட்டா போதும், நீங்களே பிள்ளைகளுக்குள்ள பிரிவினை கொண்டு வருகிறீர்கள். இந்த குடும்பத்தில் அதுதான் நடக்கிறது. 2 பேரும் ஃபேவரட்டிசம் பண்ணிட்டாங்க. நான் பண்ணுறேன், நீ பண்ணுறேன் என்று சொல்லி. இப்போ ஏசா பண்ண என்ன சொன்னாலும் ஈசாக்கு சரின்றாரு, யாக்கோபு என்ன சொன்னாலும் ரெபேக்கா சரின்றாங்க, போயிட்டு வா சொல்லிடுவாங்க. அப்போ யாக்கோபு தெரியும் யார்கிட்ட போய் எப்படி கேம் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு. அம்மாட்ட தான் போய் எல்லாம் கேட்பார். ஏசாக்கு தெரியும் அப்பாட்ட தான் போய் கேட்கணும். கேட்டால் சரின்னு சொல்லிடுவார் அப்பா அப்படின்னு கேட்பாங்க. ஆல்வேஸ் பி வாட்ச்ஃபுல், டோன்ட் டூ தேட். ஒருத்தங்களை மாத்திரம் ஃபேவரட்டிசம் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் ஒருவரை மாத்திரம் ஒன்றுமில்லாமல் இழப்பமாக எண்ணாதிருங்கள். தாவீது பார்த்தா வீட்டில் கடைக்குட்டி, யோசேப்பும் கடைக்குட்டி தான், ஆனால் அவர் தான் பெஸ்ட்டு பெட்டு. ஆனால் தாவீது கடைக்குட்டி, அப்பாவும் அம்மாவும் இவர் யாரே கண்டுக்கல, இவன் ஏதோ பண்ணிட்டு வரான். they failed to see the calling that was on that little boy. அவன் ராஜாவாக அழைக்கப்பட்டவன். ஆனால் அப்பா சொந்த அப்பா அம்மாவுக்கு தெரியல. அவனோட கண்கள்லாம் மாறி போய்விட்டு, எல்லாம் எலியாவை பாரு, ஷம்மாவை பாரு, எல்லாம் பெரிய யுத்த வீரர்களாக இருக்கிறாங்க, அவங்க தான் பெரிய இராணுவத்துக்கு போகணும்னு எல்லாம் யோசித்தாங்க. இவன் சும்மா ஆடுக்குட்டிக்கு அனுப்பிடலாம் என்று முடிவு செய்து விட்டார்கள். அதுதான் பிரச்சனைக்கு காரணம். அப்போ நம்ம குடும்பத்தை கொண்டு வரும் பொழுது நம்முடைய குடும்பத்துக்குள்ளாக பிள்ளைகளை ஒன்றாக நடத்துவதற்கு அறிந்து கொள்ள வேண்டும், அதற்கேற்ற விவேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் தேவனுடைய சமூகத்தில். இப்போ ஈசாக்கு ரெபெக்காளுடைய வாழ்க்கையிலே இதன் மூலமாக ஒரு பிரிவினை அவர்களுக்குள்ளாக வருகிறது. ஒரு தனித்தனியாக நேசிக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் கர்த்தரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் பட்சபாதம் பண்ணுகிறவர் அல்ல, அவர் முகதாட்சணியை பண்ணுகிறவர் அல்ல, எல்லாரையும் ஒன்றாய் நேசிக்கிறவர். ஹி இஸ் ரெஸ்பெக்டர் ஆஃப் பிரின்சிபல்ஸ். தட்ஸ் ஆல் ரைட். அவர் செய்கிற சில காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார் எல்லா இடத்திலும் இருந்து. ஆனால் அதே சமயத்தில் ஒரு மனிதனை பார்த்து, ஒரு மனுஷியை பார்த்து விசேஷித்தவனாக செய்து மற்றவர்களை கைவிட்டு விடுகிற தேவன் அவர் அல்ல. அப்போ அதே போல் நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது, அவருடைய சாயலிலே நாம் இருக்கும் பொழுது, நம்முடைய பிள்ளைகளை எப்படியாக ஒரே அன்புக்குள்ளாக நடத்த நாம் அறிந்திருக்க வேண்டும். ஒரு சபை குடும்பம் என்று வந்தால் நம்ம சபையில் எல்லாரும் ஒன்றாய் நடத்த நாம் அறிந்திருக்க வேண்டும். பாதி பேரை பார்த்து ரெண்டா பேசி பார்த்தா முகத்தை திருப்பி கொண்டு போகிறது தேவனுக்கு அருவருப்பானது நீ அறிந்து கொள்ளணும். சபைக்குள்ள குரூப்பிசம் ஏன் வருது? நான் வந்து பாருங்க 4 பேர் இருக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, என்கிட்ட மட்டும் பேச மாட்டாங்க என்று சொல்லுற எத்தனை பேர் உண்டு. we had to be sensitive about that. எனக்கு நல்லா தெரிந்த ஒரு தாய், ஒரு ஆண்டி, அவங்க இறந்து போயிட்டாங்க கடந்த மாதத்தில். நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், கலிஃபோர்னியாவில். அவங்க நல்லா உபசரிக்கிற வரம் பெற்றவர்கள். அவங்கள பரிசுத்தாவியானவர் கொடுத்த வரமே அவங்களுக்கு தான் மற்றவங்களை உபசரிக்கிறது. அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க சபைக்கு யாராவது சர்ச்சுக்கு வந்தாங்கன்னா போதும், அவங்கள உடனே அழைத்து கொண்டு போய் ஒவ்வொருவராக தனித்தனியாக இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இந்த புதுசாக வந்திருக்க தெரியுமா உங்களுக்கு, அவர்கிட்ட பேசுங்க, இவர் எந்த ஊர் தெரியுமா என்று எல்லாட்டையும் சொல்லுவாங்க. nobody will not know this new family, not because they went and taught, but because this woman, this auntie would bring them to everyone and introduce them, not separately loving some people only, but loving everyone. அவங்க என்ன செய்வாங்க, அவங்க எல்லோ பேஜஸை பார்த்து அதில் எதெல்லாம் இந்தியன் சவுண்டிங் நேமாக ஃபோன் பண்ணிடுவாங்க. அந்த காலத்தில் வந்து கூகுள் சர்ச்லாம் கிடையாது. ஆனால் வீட்டுக்கு பெரிய பெரிய புக்கு வரும், ஒரு எல்லோ பேஜஸ் 4 புக்கு கூட வரும் சில சமயத்தில். அதை எடுத்து பார்ப்பாங்க. எடுத்து வந்து என்னென்ன பேர் வந்து இந்தியன் நேம்ஸ் மார்க்கோ அதெல்லாம் ஹைலைட் பண்ணிவிட்டு அவங்களாம் கூப்பிடுவாங்க. சர்ச் இருக்குது வரீங்களா எனக்கு கூப்பிடுவாங்க. நீ எத்தனை பேர் கூப்பிட்ருக்கீங்க ஃபோனில்? தெரிஞ்ச பிள்ளை சொல்ல மாட்டோம். நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. கிறிஸ்தவன் சொல்லவே மாட்டோம். நான் 4 வருஷம் கழிச்சு நாங்கள் எங்கேயாவது பார்ப்போம் அவங்களுக்கு கடையில், ஓ உங்கள் சர்ச்சு தான் வராங்களா, எங்களுக்கு தெரியாதே அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இந்த ஆண்டி என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரையும் ஃபோனில் கூப்பிடுவாங்க. அது இந்தியன் நேமாக இருந்தால் உடனே கூப்பிடுவாங்க. அப்படி தான் அவங்க, அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு எல்லாரையும் ஒன்றாய் நேசிக்கிறது தான் அவங்களுக்கு இந்த கத்தை கொடுத்த ஒரு பெரிய ஒரு அபிஷேகம், பெரிய ஒரு ஆசீர்வாதம். அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும் என்னுடைய சமூகத்தில். அது மாத்திரம் இல்லை, நாங்கள் சர்ச்சில் இருந்தோம், 95% நாங்கள்லாம் தமிழ் தான். பேசினா தமிழில் பேசுவோம். எங்கள் பாஸ்டர் எல்லோரும் சொல்லுவார், தமிழில் பேசாத எல்லாம் இங்கிலீஷில் பேசுங்கன்னு சொல்லுவார். ஏன்னா நான் தமிழ் வரணுமே அதுக்காக சொல்லுவார். ஸோ த பெஸ்ட் கேஸ் வி வில் டாக் இன் இங்கிலீஷ். தமிழில் பேசுவோம் அல்லது இங்கிலீஷில் பேசுவோம். அப்புறம் ஒரு மராட்டி பேசுகிற ஒரு குடும்பம் வந்துட்டாங்க. அவங்களை கூப்பிட்டது யாரு, இந்த ஆண்டி தான் கூப்பிட்டுருக்காங்க. வந்துட்டு உடனே பார்த்து, நீ எந்த ஊர், நீ பாம்பேயா, நீ மராட்டி பேசுறியா அப்படின்னு சொல்லி she learned a few Marathi words to greet him by. எப்போ வந்தாலும் she will talk to him in Marathi. இப்போ அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. அவர் இப்போ தான் அந்த சர்ச்சில் ட்ரெஷராக இருக்கிறார், பல வருஷமாக ட்ரெஷராக இருக்கிறாரு. அவரும் சொல்கிறாரு, நான் ஏன் வந்தேன், எல்லாம் தமிழ் பேசிகிட்டு இருக்காங்க, அந்த ஒரே ஒரு அம்மா அவங்க வந்து என்கிட்ட மராட்டியில் பேசுவாங்க. எல்லாம் நீ நல்லா இருக்கேன்னு கேட்பாங்க, அவங்க மராட்டியில் கேட்பாங்க என்கிட்ட.
அதுதானே நான் அழைக்கப்பட்டு வந்தேன்னு சொன்னேன். அவ்வளவு ஒரு உபசரிக்கிற ஒரு தாழ்மை கூட. அவங்க வீட்டில் கூப்பிடுவாங்க எல்லாரையும். ஒரு கிறிஸ்மஸாக இருந்தால் நியூ இயராக இருந்தால் எல்லோரும் வாங்க கூப்பிடுவாங்க. எல்லாருக்கும் இந்த அழைப்பு. யாராவது புதுசாக சர்ச்சுக்கு வந்தாங்கன்னா உடனே பார்த்துருவாங்க. எங்கள் வீட்டில் நடக்குது, ஞாயிற்று சர்வீஸ் முடிஞ்சால் வீட்டுக்கு வாங்க சொல்லுவாங்க. நம்ம யாரோ ஒரு 10 பேர் கூப்பிடுறாங்க, ஒரு 20 பேர் கூப்பிடுவாங்க நம்ம நினைப்போம். முழு சபையும் கூப்பிடுவாங்க. எல்லாரும் அவங்க வீட்டில் இருப்பாங்க. எல்லா ரூம்லையும் பார்த்து ஆட்கள் உட்காந்துருப்பாங்க, பெட்டில் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. காலையிலேருந்து மாலை வரைக்கும் எங்கள் வீட்டில் உட்காந்துருப்போம். நாட் அ டிஸ்டிங்விஷ்ட் காலிங் அட் ஆல், நாட் அ டிஸ்டிங்விஷ்ட் இன்விடேஷன் அட் ஆல், எவ்ரி ஒன் வாஸ் இன்வைட்டட். ஆனால் ஒரு வருஷம் தான் கூப்பிடுவாங்க, அடுத்த வருஷம் கேட்பாங்க வரையில அப்படின்னு போயிட்டு இருப்பாங்க. You are expected to be there. That is the hospitality. It is not a half-hearted thing. When you are there in her house, she would make you feel as if that she's throwing the party for you. I have no idea how she did that, but she would do that. நாங்கள் போவோம், கிச்சன் பொருளில் போனால் போதும், உனக்கு பாயசம் பிடிக்கும் பற்றியா இந்த கப்பில் வச்சுருக்க மாதிரி எடுத்துக்கூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. That's all she would say for the entire day, but you think that you are the king of that party. That's what you feel. அவங்க சொல்லுவாங்க, ஓ உங்கள் பையன் தூங்கணும் பார்த்தியா, அந்த ரூமில் கொஞ்சம் இடம் போட்டிருக்கேன், போய் அந்த குழந்தைய தூங்க வச்சுருவா அப்படின்னு சொல்லுவாங்க. She would make everyone feel like that. நம்ம அப்படிப்பட்ட வரத்தை பெற்றுக்கொள்ளணும். எல்லாரும் ஒன்றாய் நேசிக்க இருக்கணும். பாதி பேரை பார்த்து முகத்தை திருப்பிட்டு குரூப் இசத்துக்கு நம்ம காரணமாக இருக்கக்கூடாது. இந்த சபையில் இருந்தால் ஒரே குடும்பமாக இருக்கணும். 10 குடும்பம், 10 பேர் அங்கே ஒரு குரூப், இங்கே ஒரு குரூப்பு. தட் இஸ் நாட் வாட் காட் லைக்ஸ். 6 காரியங்களை கர்த்தர் அருவருக்கிறார். அதில் ஒன்று என்ன தெரியுமா? சகோதரர் நடுவிலே எனக்கு தெரியாதா? எல்லாம் குவிஸ் தான். சொல்லுங்கள். பிரிவினை உண்டாக்குறது கர்த்தருக்கு அருவருப்பானது. அப்போ நம்ம அந்த பிரிவினை உண்டாக்காமல் இருக்கணும். எல்லாரையும் ஒன்றாக நேசிக்கணும், எல்லாரையும் ஒன்றாக பேசணும், எல்லாரும் ஒன்றாக அன்பு கூற வேண்டும். அதுதான் கர்த்தர் அவங்க கொடுத்துருக்கிறது. அந்த வரமே அதுதான். நான் பார்த்தேன், பல சமயத்தில் நம்ம தீர்க்க தரிசனம் வரோம், பல பாஷைகளை பேசுகிற வரோம், வியாக்கியானம் பண்ணுவோம், எல்லாம் சொல்லிக்கணும், எல்லாம் வரங்களும் சொல்லி கொண்டு இருப்போம். ஆனால் ரோமருக்கு நிருபத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள், நீங்கள் கர்த்தருடைய அழைப்புக்கேற்றபடியாக வெவ்வேறு வரங்கள் உடையவர்களாக இருக்கிறபடியினாலே தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவன் கர்த்தர் சொல்லுகிறபடியாக சொல்லிக் கொண்டு வந்து பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். He who is received the office of hospitality, let him give it to everyone without partiality. அதுதான் வஞ்சனை இல்லாமல் கொடுக்கணும். என்ன அவங்களுக்கு கொஞ்சம் பெருசு, இவங்களுக்கு கொஞ்சம் சூஸ், அப்படி இல்லை. எல்லாரும் ஒன்றாக நேசிக்கிறது. தட் இஸ் த ஹாஸ்பிட்டாலிட்டி. அந்த அனுபவத்தை, அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெபெக்கா அப்படி தான் இருந்தாங்க. ஆனால் சொந்த குடும்பத்தில் அதை கவனிக்க தவறிட்டாங்க. எல்லாரும் ஒன்றாக பார்த்து எல்லாரையும் உபசரிக்கிறவங்க தான் இருந்தாங்க. ஆனால் சொந்த குடும்பம்னு வரும்போது ஒரு பார்ஷியாலிட்டி பார்த்ததுனால அந்த குடும்பத்தில் ஒரு பிரச்சனைக்கு அவங்க காரணமாக இருந்துட்டாங்க. அதனால என்ன நடந்தது தெரியுமா? ஈசாக்கு இப்போ வயசாகிடுச்சு, அவர் மறிக்க போகிற நாட்டில் வந்து விட்டது, அவருடைய கண்கள் தெரியவில்லை, இருள் அடைந்து விட்டது. அப்போ தன்னுடைய மூத்த மகனாக ஏசா அழைக்கிறார், ஃபேவரட் சன்னில் அதை கூட சொல்கிறார், நீ போயிட்டு வாப்பா, நீ எனக்காக வேட்டையாடி கொண்டு வா, நீ நல்லா சமையல் பண்ணி கொண்டு வா, நான் அதை சாப்பிட்டு நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். அதுதான் முதல் பிள்ளைக்கு கொடுக்குற விசேஷித்த ஆசீர்வாதம். எல்லா பெற்றோரும் அவங்களோட மூத்த பிள்ளைகளுக்கு கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். அவள் பேசுகிறத ரெபெக்கா கேட்டுக்கொண்டு இருக்கிறாள். நவ் திஸ் இஸ் வேர் ரெபெக்கா ஹேட் அ சாய்ஸ். அவள் வளர்ந்து வந்த விதம் எப்படி? கர்த்தரை விசுவாசித்து வளர்ந்து வந்த விதம் தானே. அப்போ கர்த்தரை விசுவாசித்து இருக்கலாமே. ஆனால் யோசித்து பார்க்கற உள்ளத்தில் தீர்க்க தரிசனம் இருக்குது. என்னோட பிள்ளைகளுக்கு என்ன தீர்க்க தரிசனம்? மூத்தவன் இளையவனை சேவிப்பான். அவன் எப்படி எங்கள் ஹஸ்பண்ட் எப்படி மூத்தவனை ஆசீர்வதிக்கலாம்? He cannot. So I had to stop that blessing. That is what she decided. She decided to help God. யோசித்து பாருங்க, நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேற்றி நம்மளே உதவி பண்ணுவோம். ஆனால் பண்ணும்போது என்ன பண்ணாலும் பரவாயில்ல நினைத்துக்கொள்வோம். அப்படி அல்ல. It does not give you any license to do whatever you want because you are thinking that you are fulfilling God's wish. No, God knows how to do His wish. நிறைய பேர் என்ன செய்துட்டாங்க? முதலாவதாக கர்த்தரை நம்பி ஒப்பு கொடுக்க பதிலாக காரியத்தை தன்னுடைய கையில் எடுத்துக்கொண்டாங்க. இரண்டாவதாக அது கர்த்தர் சொன்ன காரியமாக இருந்ததுனாலே நான் எப்படியும் செய்யலாம் என்று நினைத்து தன்னுடைய சொந்த புருஷனை ஏமாற்ற முடிவு செய்துட்டாங்க. யோசித்து பாருங்க, எவ்வளோ பெரிய டிசெப்ஷன். அவர் ஹஸ்பண்ட் இருக்கார், வருஷம் ஃபுல்லும் உங்களை தான் நம்பினவர், கையில் கொண்டு போய் கொடுத்துக்கிற சாப்பாடு அவர் சாப்பிடுவார். அவர் நீ கஷ்டப்பட்ட யோசிப்பாரா? You wouldn't. But at the same time she made it so the younger son presenting himself as the older son. ஈசாக்கு ஒரு கண்ணு தெரியல, அந்த காது கேட்குது, அந்த பேசுகிறாரு. யாக்கோபு சொல்கிறாரு, தகப்பனே நான் வந்திருக்கிறேன், சாப்பாடு கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி. அவர் என்ன சத்தத்தை பார்த்தா யாக்கோபாக இருக்குதே அப்படி சொல்லி, நீ மூத்த மகனாகி ஏசாதானோ என்று கேட்கிறார். அவருக்கு சந்தேகம் வந்தாலும் கேட்குறாரு. அப்போ ஒருவேளை யாக்கோபு சத்தத்தை மாற்றி பேசியிருப்பார் இருக்கும். அவன் நான் மூத்த மகனாகி ஏசாதான் என்று சொல்லுகிறார். சரி, சாப்பிட்ட உடனே பார்த்தா அவருக்கு இன்னும் திருப்பி சந்தேகம். சாப்பாடு டேஸ்ட் பண்ணால் அது என்ன ரெபெக்கா சமைக்கிற மாதிரி இருக்குது,
இது நம்ம மூத்த போய் சமைக்கிற மாதிரி இல்லை, என்ன யோசிச்சிருப்பார். அதனால் அவர் திருப்பியும் சந்தேகத்தில் மகனை திருப்பி கூட்டுறாரு. கிட்ட வாப்பா, நான் அவனை மோந்து பார்க்கட்டும், நான் அவனை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்ல. ஏன் அவருக்கு சந்தேகம் இன்னும் ஒரு உள்ளத்துக்குள்ள, இஸ் he really is or not? Never put yourself in a place where your husband has to double guess what you're trying to do. That he has to dig behind your statements to see what you really mean. இன்றைக்கு அநேகர் அப்படி தான் மெனிப்புலேட் பண்ணுவாங்க, நன்மையை செய்தால் நினைத்துக் கொள்வாங்க, ஆனால் உள்ளத்தில் வைத்துக்கொண்டு வேறு விதமாக சொல்லி இப்படி நான் சொல்லுவாங்க. இதுக்கு 10 எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க. Why? To do something that they want to do, to manipulate the husband. Rebecca was doing that, manipulating the husband. அவருக்கு தெரியல, சரி ஆசிர்வதிச்சிட்டாரு. இது எப்படியா ஏமாற்றுக்கிறாங்க. பல வருஷம் முன்பாக ஞாபகம் இருக்குது, ஒரு குடும்பத்தில் எங்களை ஜெபிக்க கூப்பிட்டுருந்தாங்க. அந்த குடும்பத்தில் கூப்பிட்டா அந்த குடும்பத்தில் உள்ள அந்த ஒய்ஃப் கூப்பிட்டுருந்தாங்க. எங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி எங்கள் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்லி நிறைய பேக்ரவுண்டில் சொன்னாங்க. எங்கள் ஹஸ்பண்ட் பயங்கர மோசம், அவர் இப்படி மோசம் எப்படி பண்ணுறாரு, அப்படி பண்ணுறாரு, நீங்கள் ஜெபித்தா நல்லா சரியா, நீங்கள் தயவுசெய்து எங்கள் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. ஸோ நானும் பீலாவும் கூட எங்களோட கூட ஒரு விசிட்டிங் ஸ்பீக்கர் ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவங்களை கூப்பிட்டு அவங்க 3 பேரும் ஜெபிக்க போனோம் அவங்க வீட்டுக்கு. இது பல வருஷங்களுக்கு முன்பாக நடந்தது. பார்த்தா வீட்டுக்குள்ளே நடந்த காரியம் என்ன தெரியுமா? இந்த அம்மா என்ன செய்தாங்க, அந்த ஹஸ்பண்டை நாங்கள் வரோன்னு சொல்லவே இல்லை, எங்களை இன்வைட் பண்ணியிருக்கிறோம் சொல்லவே இல்லை. நாங்கள் வீட்டுக்குள்ளே நுழையிற வரைக்கும் அவருக்கு தெரியக்கூடாதுன்றதுக்காக ஷீ மெனிப்புலேட்டட் எவ்ரிதிங். நாங்கள் போகிறோம், எங்கிட்ட ஃபோனில் கூட சொல்லிட்டாங்க, வீட்டுக்கெலாம் நேராக வந்துடுறாங்க, நான் உங்களுக்காக பார்க்கிங் லாட்டில் வெயிட் பண்ணிட்டுருக்கிறேன், இந்த லாட்டில் இருக்கிறேன் வந்துருக்கேன்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் சரின்னு இன்னசென்ட்டாக ஏதோ சொல்லாங்களேன்னு போயிட்டோம். அது மழை பெஞ்சிட்டு இருக்குது. மழைந்து தூரம் சுற்றி நடத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, அப்பார்ட்மெண்ட் வீட்டுக்கு போனால் வீட்டில் 2 பிள்ளைங்க, அவங்களுக்கு 2 பிள்ளைங்கிட்ட சொல்லி அப்பா ஏதோ ஒரு சொல்லி நீ உள்ளே கூப்பிட்டு போயிருங்க, நாங்கள் வீட்டுக்குள்ளே வருது அவர் தெரியக்கூடாது அப்படின்னு. இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே வரோம், அவங்க அப்பாவுக்கு தெரியாது நாங்கள் வர மாதிரி. எங்களுக்கெல்லாம் என்ன உள்ளே போயிட்டு என்ன சொல்லுது, வெளியே போட அனுப்பிவிட்டாருன்னா நானும் அவனை ஜெபிக்க கூட்டேன் அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவோம், நாங்கள் we have no clue. ஏன்னா அந்த அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் ஜெபிக்க வரைக்கும் தெரிஞ்சால் அந்த அம்மா அவர் ஓடி போயிடுவா, வீட்டில் இருக்க மாட்டார், அதனால் நான் இப்படி ஏமாத்திருக்கேன் அவரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த ஜெபம் ஆசீர்வாதமாக இருக்கும்னு யோசித்து பார்க்குறீங்களா? ஐ கேன் கேரண்டி யூ இட் வாஸ் நாட். நாங்கள் ஏதோ பேருக்கு சரி பேசிட்டு அவர் அவர்கிட்ட வேலையை பற்றி பேசுகிறீங்க, வேலை பார்க்குறீங்க, என்ன செய்கிறீங்கன்னு கேட்டுட்டு எழுந்து வந்துட்டு இருந்தோம், அவ்வளோதான். உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் எதுவும் செய்ய நினைத்தால் நீங்கள் ஜெபிங்க. முதலாவதாக இந்த மெனிப்புலேட் பண்ணுறது, மற்றவர்களுக்கு முன்பாக மாற்றி குடும்பத்தை மாற்றுகிறது, உங்கள் இஷ்டப்படி கணவனை திருப்புகிறது, அதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பானது. யூ ஆர் ஆல்வேஸ் கோயிங் டு ரிசீவ் அ கர்ஸ் அண்ட் நாட் பிளஸிங். You are not needed for helping God for His ways and His work. In spite of us, He will fulfill His miracles. இந்த குடும்பத்தில் பாருங்க, கர்த்தர் யாக்கோபை ஆசீர்வதிக்கும் கர்த்தர் உன்னை முடிவு செய்து விட்டார் அல்லவா, வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார் அல்லவா, அவர் கொடுத்தவர் செய்வாருங்கிற விசுவாசத்துக்குள்ளாக இல்லாதபடி அவங்க தவறுனதுனால இந்த பிரச்சனை. இதனால யாக்கோபு ஆசீர்வாதத்தை இழந்துட்டாரா? அப்படிலாம் இல்லை. ஆனால் பாருங்க, அந்த நிகழ்ச்சிக்கு அதன் பின்பு யாக்கோபு ஊரை விட்டு போயிட்டாரு, லாபானை பார்க்க போயிட்டார். 17 வருஷம் அவர் அங்கே மாடு மேய்க்கிறார். இன்னொரு 17 வருஷம் 2வது மனைவிக்காக வேலை செய்கிறார். அதன் பின்பு பார்த்தீங்கன்னா அந்த சொந்த அம்மாவை மறுபடி சந்திக்கவே இல்லை. எந்த அம்மா என் மகன் ஆசீர்வாதமாக இருக்கணும், அவன் தான் பெரியவனாக வரணும் என்று விரும்பினாங்களோ, ஆசைப்பட்டாங்களோ, அதுக்காக எல்லாம் செய்தாங்களோ, அவங்க அந்த மகனுடைய 12 பிள்ளைகள், 4 மனைவிகள், எவ்வளவோ ஆடு மாடுகள், மந்தைகள், ஆசீர்வாதங்கள், எதையுமே அவங்க பார்க்க முடியல. நீங்கள் தான் யோசித்து பார்க்கணும். கர்த்தர் கொடுத்து ஒரு நல்ல குடும்பத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். தேங்க் காட் ஃபார் தட் ஃபேமிலி. கர்த்தர் உங்களுக்காக நல்ல கணவனை கொடுத்துருக்கிறார், நல்ல மனைவியை கொடுத்து, தேங்க் காட் ஃபார் தட் அண்ட் ப்ரே ஃபார் தம். நெவர் ட்ரை டு மேனிபுலேட் தம். நெவர் ட்ரை டு play favoritism between your children. That is not going to be a blessing for the family. அப்போ இன்றைக்கு அந்த குடும்பத்தில் நம்ம கற்றுக்கொள்ளணும், கர்த்தாவே என்னுடைய குடும்பத்தை நான் ஒரே அன்போடு நான் நேசிக்கணும், எனக்கு அந்த கிருபை தாங்க. இந்த குடும்பத்தில் நான் எப்பொழுதும் ஜெபிக்கிறதா இருக்கணும், நான் எப்பொழுதும் விசுவாசத்தில் இருக்கணும், உண்மையை நான் நம்பி இருக்கணும், எனக்கு அந்த கிருபை தாங்க. நம்ம எல்லாம் சேர்ந்து அப்படி ஜெபிக்க போகிறோம், எல்லாம் எழுந்திருக்கலாம், தேவனுடைய சமூகத்தை ஜெபிக்கலாம். நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சேர்ந்து வந்து கொள்ளுங்க, சேர்ந்து கைகளை பிடித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ஐ இன்வைட் யூ டு கம் அண்ட் ஜாயின் மீ. நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிப்பதற்காக என்னுடைய சமூகத்தில் கர்த்தாவே உதவி செய்யுங்க என்று சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம்.
எல்லா கண்களும் மூடி இருக்க உங்களுடைய கைகள்னால் உங்கள் கைகளை உங்களுடைய கணவன் மனைவி கைகோத்து கொண்டு நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க. ஒரு மனதில் வந்து ஜெபிப்பதற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். இது குடும்பத்துக்காக ஜெபிக்கிற ஜெபம், தனியாக ஜெபிக்கிற ஜெபம் இல்லை. நீங்கள் கர்த்தரோடு கூட உங்கள் இதயத்தில் பேசிக்கொண்டு நீங்கள் அர்ப்பணிக்கணும். கணவன் நீங்கள் அர்ப்பணிக்கணும், மனைவியாக இருக்கிறவங்க நீங்கள் அர்ப்பணிக்கணும். கர்த்தா எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதியும், நாங்கள் இப்போது ஒன்றாக இருந்து கர்த்தாவே இந்த ஜெபத்தில் நாங்கள் அர்ப்பணித்துக் கொள்கிறோம், அதற்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். சார் எல்லாம் ஜெபிங்க கர்த்தாவே. நாங்கள் எங்கள் குடும்பத்துக்கு கர்த்தா ஒரு விசுவாச குடும்பமாக இருக்கணும்னு சார் அர்ப்பணிக்கிறோம். மற்றொரு உபசரிக்கிற குடும்பமாக நாங்கள் இருக்கணும், அதற்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தாவை ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். கர்த்தாவை எப்பொழுதும் கர்த்தரை மாத்திரம் பற்றி கொண்டவர்களாக, கர்த்தாவை ஒருவர் மெனிப்புலேட் பண்ணுகிறவர்களாக இல்லை. கர்த்தாவே என் குடும்பத்தை வித்தியாசமாக நேசிக்கிறவர்களாக அல்ல. கர்த்தாவே நாங்கள் தேவனுடைய அன்பை எல்லாருக்கும் காண்பிக்கிறவர்களாக கர்த்தாவை நல்ல உபசரிக்கிற குடும்பம் மாறணும், அதற்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் சொல்லி ஜெபிக்க. அப்படி சொல்லி ஜெபிக்கிற எல்லாரும் கைகளை உயர்த்திங்க, ஜெபிங்க. இப்பொழுது அர்ப்பணிப்பை காத்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லா கைகளையும் பார்க்க கர்த்தர் அந்த அற்புதத்தை கிருபை எனக்கு தாரும், இந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும். ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த கிருபை தருகிறார். தகப்பனே நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. கர்த்தர் கொடுத்த தகப்பனே, கர்த்தர் தம்முடைய அப்பா உடைய பாடங்களுக்காக கற்றுக் கொடுத்த உடைய வாக்கியங்கள் வேத வார்த்தைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. தகப்பனே நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய கர்த்தாவே ஒரு உபசரிப்பை, ஒரு அன்பை தகப்பனே, ஒரு கர்த்தாவே ஒரு விசுவாசத்தை கர்த்தாவே, ஜெப வாழ்க்கையை கர்த்தாவே நாங்கள் கர்த்தாவே இந்த ஈசாக்கு ரெபெக்காவுடைய குடும்பத்திலிருந்து கற்றுக்கொள்ள எங்கள் எல்லாருக்கும் கிருபை தருவீராக ராஜா. தகப்பனே அவள் அனுபவித்து விட்ட கர்த்தாவே அந்த ஒரு சிறிய குற்றம் தகப்பன வாழ்க்கையில கர்த்தாவே ஒரு பெரிய ஆசீர்வாதங்களை சமாதானத்தை இழந்து போனதாக மாறிவிட்டதே, அதற்கு நாங்கள் அப்படி இருந்து விடாதபடி தகப்பனே நாங்கள் எப்பொழுது கர்த்தாவே நாங்கள் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஒரு மனதோடு இருக்கிறவர்களாக, ஒருவர் மெனிப்புலேட் பண்ணி கர்த்தாவே இருக்கிறாக அல்ல ராஜா. தேவனுடைய சமூகத்தில் திறந்த புத்தகமாக இருக்க எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை தருவீராக. ஒவ்வொரு குடும்பங்களும் அந்த கிருபை தருவீராக ராஜா. இன்றைக்கு ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவீராக. அந்நியரை உபசரிக்க அறிந்து கொள்ளும் பொழுது தேவ தூதர்களை அனுப்பி கர்த்தாவே குடும்பத்தின் தேவைகளை கர்த்தர் சந்திப்பீராக, கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படி செய்வதற்காக நாங்களும் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையின் கரம் கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பங்கள் மேலும் வைக்கப்படுவதாக. கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.